வணக்கம். இன்றைய அதிகாரம் தெரிந்து தெளிதல். இதற்கு என்ன அர்த்தம்? பெரியவர்கள், அதாவது பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தமக்கு கீழே நம்பகத்தன்மை உடையவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கார், அப்படி இல்லைன்னா ஒரு முதல்வர் இருக்காங்கன்னா நிறைய வேலை இருக்கும். எல்லா வேலையும் அவங்களே செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பல வேலைகள் இருக்கும் பொழுது இந்த வேலையை இவங்க செய்வாங்களாங்கிறதுனால பார்க்கணும். அவங்கள நுணுக்கமாக கவனிக்கணும். ஒருத்தர் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் கவனித்து அதுக்கு அப்புறமா தான் அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த செயலானது நல்லா முடியும். அது மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களின் மேல் அவர்கள் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். ஒரு முறை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு திறமையானவர்களை ஒரு கொள்கை உடையவர்களோ அல்லது தலைவர்களோ தேர்ந்தெடுக்கணும். அந்த காலத்தில் ராஜாலாம் என்ன, மந்திரிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அதே போல் தானே தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள், ஒற்றர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இது மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இது எல்லா அரசியலுக்குமே பொருந்தும். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? தெரிந்து அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத ஒருத்தன்ட்ட ஒன்று கொடுத்தோன்னா என்ன ஆகும்? இப்போ நம்மளுடைய இராணுவ ரகசியங்கள்லாம் நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட போச்சுன்னா எல்லா நாட்டுக்கும் பரவிடும், நமக்கு கெடுதல் நடக்கும். அது மாதிரி மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவர்கள் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை, ஏன்னா எல்லா வேலையும் அவங்க பார்க்க முடியாது. அப்போ நம்பகத்தன்மை உடையவர்களை தெரிந்து பிறகே அந்த வேலையை அவர்களுக்கு விட வேண்டும். இதனை குறித்து வள்ளுவனார் தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் கூறுகிறார். அதோட முக்கியத்துவம் தான் இதில் வருது. சரியா? இப்போ அந்த குறளை பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு மொத்தம் 3 குறள் இருக்குது. இல்லை, இன்றைக்கி 1 பார்க்கலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளல். சிறந்த கொள்கையாளர்கள் அல்லது தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, ஒருவரோட நல்ல பண்புகள், அவருடைய தீய பண்புகள், அதாவது ப்ளஸ் மைனஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவர்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு பொறுப்பானவர்கள், எப்படி செய்வாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய மைனஸ், அதர் சைடு என்ன அதையும் பார்த்துட்டு அதில் எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் தனக்கு கீழே உள்ள பணியாளர்களை நியமிக்க வேண்டும். பார்த்த உடனேயே யாரை வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆக மிகச்சிறந்த கொள்கையாளர்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள், இவர்களில் யார் வேணாலும் இருக்கலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருவருடைய நல்ல பண்புகளையும் தீய பண்புகளையும் கூர்ந்து ஆராய்ந்து அதில் எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து அவர்களுக்கு பணிகளை கொடுப்பார்கள். அவன் நல்லது செய்வான், நம்பிக்கையானவன்னு சொன்னால் அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் தெரிந்து தெளிதலில் வரக்கூடியது. ஒருத்தரோட நல்ல பண்புகள் தீய பண்புகளை அறிந்து அதற்கு பிறகே நம்ம என்ன செய்யணும்? அவருக்குரிய பணியை கொடுக்கணும். இதுதான் தெரிந்து தெளிதல். தெளிவு யாருக்கு இருக்கணும்? தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவருக்கு இருக்கணும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. மீண்டும் நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.